Hi friends, happy to meet you again. In the video it is just a visual explanation of what I had already posted. Black hole பற்றி post பண்ணியிருந்தேன் இல்லையா. I'm going to give a recap of that and add a few more interesting information. Okay, முதல்ல நம்ம we all know what is a black hole. இப்போ கண்டிப்பாக இந்நேரத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா சன்னை விட பெரிய ஸ்டார்ஸ்லாம் இந்த யூனிவர்ஸில் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டார் பிஃபோர் இட் டைஸ் இட் அண்டர்கோஸ் அ சூப்பர்னோவா கொலிஷன் அப் அண்ட் தென் இட் ஃபார்ம்ஸ் அ பிளாக் ஹோல். ஸோ பிளாக் ஹோல் இஸ் நத்திங் பட் அ டெத் ஸ்டார். இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட பிளாக் ஹோல் இருக்கிற கேலக்ஸி M87. ஆக்சுவலி 2017 மில்கி வே கேலக்ஸிலையும் M87லேயும் அந்த ரேடியோ வேவ்ஸ் மூலமாக 2 பிளாக் ஹோல்ஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் தே were able to track this M87 only. ஓகே, வாட் ஸோ மச் ஃபஸ்ட் அபவுட் பிளாக் ஹோல்? ஏன் இதை கண்டுபிடிக்க இத்தனை வருஷங்கள் ஆச்சு? அது என்னன்னு பார்க்கலாம். என்னென்னா அதுக்கு பிளாக் ஹோல் அதை எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணி அதை லைம்லைட்டுக்கு கொண்டு வரத்துக்காக ட்ரை பண்ணாலும் அந்த லைட்டை அது இமீடியட்டாக அப்சார்ப் பண்ணிடுது. எந்த லைட்டை வாட் எவர் இட் கோஸ் இட் அப்படியே ஒரு ஸ்பெகெட்டி லைக் ஸ்ட்ராண்டு மாதிரி அந்த திங் மாறி உள்ளே விழுந்துடுறது. இட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் பீயிங் சக், இட் ஜஸ்ட் ஃபால்ஸ் இன் டு த வாட் எவர் திங் தட் கோஸ் ஆன் த வே ஆஃப் த பிளாக் ஹோல், இட் ஜஸ்ட் ஃபால்ஸ் இன் டு இட். ஓகே, அதனால் அந்த மாதிரி ஸ்பெகெட்டி மாதிரி அந்த திங் மாறி உள்ளே விழுறதுனால அதுக்கு பேர் ஸ்பெகெட்டிஃபிகேஷன்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த பிளாக் ஹோல் ஏன் அவங்களால ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியல? பிகாஸ் இது நிறைய இது பிளாக் ஹோல் மாறின உடனே இட் பிகம் ஸ்மால் இன் சைஸ் பட் மோர் கிராவிடேஷ்னல் பவர் ஃபோர்ஸ் இருக்குது அதில். ஸோ அதில் என்ன லைட்டு அது வழியாக பாஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் the light even gets into it, it absorbs that light even gets into it. ஸோ நம்மளால் அதை டிடெக்ட் பண்ணவே முடியல. அண்ட் இந்த மாதிரி நான் வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு ஒளிஞ்சின்னு இருக்கிற பிளாக் ஹோலை லைட் மூலமாக லைம் லைட்டுக்கு கொண்டு வந்த இது கேடி போமனை தான் சேரும். கேடி போமன் அப்படின்ற ஒரு லேடி தான் ஷி brought this இந்த பிளாக் ஹோலை கண்டிப்பாக நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழியும் சொன்னான். வாட் ஷி செட், ஈவெண்ட் ஹாரிசன் டெலஸ்கோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8 டெலஸ்கோப்பை ஏர்த்தில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வச்சு நம்ம அந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கிற மெட்டீரியல்லேருந்து உள்ள ரேடியோ வேவ்ஸை அந்த ஆண்டனா மூலமாக கலெக்ட் பண்ணி அதை எலக்ட்ரானிக் சிக்னலாக மாற்றி மைக்ரோவேவ் சிக்னலாக மாற்றி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக we can correlate the data and can form the image அப்படின்ற மாதிரி அவள் ஐடியா சொன்னால். and that was 100% successful. ஓகே, இப்போ ஏன் நமக்கு இதுக்கு it took 2 years? இப்போ 2017 இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. they had fixed அந்த ஈவெண்ட் ஹாரிசன் டெலஸ்கோப்ஸ் 8 பிளேஸில் மெக்சிகோ, சைல், சவுத் போலெல்லாம் வச்சுட்டாங்க. பட் why it took so much time? ரீசன் என்னென்னா if the earth is not flat, if the earth was a flat thing and stationary, நம்ம ஈஸியாக அந்த 8 டெலஸ்கோப் வச்சு ஓரளவுக்கு சீக்கிரமாக we would have detected the black hole. But is the earth flat? No. Earth is spherical in shape and is always in motion. Earth கிட்ட 2 types of movements இருக்கும். பார்த்தீங்கன்னா இட் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் இட்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட்டாக ஒரு ரொட்டேஷன் போச்சுன்னா இட் மீன்ஸ் we have completed 1 day. and it also revolves around the sun. One revolution around the sun takes 1 year. ஓகே, இது மாதிரி கண்டினியூவஸ் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் இருக்கும்போது அந்த ஏர்த்தால் எவ்வளோ தான் நம்ம அந்த எமிட் ஆகிற ரேடியோ வேவ்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த ஏர்த்தில் வச்சுருக்கிற டெலஸ்கோப்ஸ் மூலமாக? ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணதை தான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் செலுத்தி அவங்க இப்போது ரீசெண்டாக அந்த இமேஜ் ஃபார்ம் பண்ணி இதுதான் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அந்த பிளாக் ஹோல் அந்த இமேஜ் இட் ஜஸ்ட் ப்ரூவ்ஸ் தட்
இட் எக்ஸிஸ்ட். அது இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் போக்குறதுக்காக தான் அது வந்து இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் ஸோ ஃபன்னி. என்னென்னா அதை பற்றின மீம் கிரியேட்டர்ஸ் வந்து அதை கலாய்ச்சி தள்ளிட்டாங்க அந்த பிளாக் ஹோலோட இமேஜை. இதுக்கு முன்னாடி வந்து இன்டர்ஸ்டெல்லார் மூவிஸ் அண்ட் கூகுளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஸோ மெனி பிளாக் ஹோல் இமேஜஸ். அவ்வளோ வந்து அட்ராக்டிவாக, வெரி இம்ப்ரெசிவ் அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து போலி, அதெல்லாம் வந்து ஜஸ்ட் யூகம். நம்ம யூகிச்சிருக்கோம், இப்படி தான் பிளாக் ஹோல்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யூகிச்சு வச்சது. தட்ஸ் நாட் ரியல். பட் நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, தட் என்ஜாய்ஸ் அட்ராக்ஷன். அந்த இது வந்து தட் என்ஜாய்ட் மோர் அட்ராக்ஷன், இட் வாஸ் இம்ப்ரெசிவ். ஆனால் இப்போ ரீசண்டாக இப்போ உண்மையாக கண்டுபிடிச்ச திஸ் ரியல் பிளாக் ஹோலை பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் இட். இட் இஸ் லெஸ் இம்ப்ரெசிவ். it's less impressive. It doesn't make so much impact. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு தத்துவம் ஞாபகம், அதாவது என் மனசுக்கு என்ன தோணித்துன்னா, இதே மாதிரி தானே இருக்குது சொல்லுங்கள். நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து போலிகளை கண்டு தான் நம்மெல்லாம் ரொம்ப தலைமையில தூக்கி வச்சுக்கிறோம் இல்லையா? அந்த ஆடம்பரம் அதெல்லாம் பார்த்து நம்ம மயங்குறோமே தவிர we don't appreciate the real things in life. So be it things or people or politicians, நம்ம வந்து we should be able to identify the fake and appreciate the real things in life. இதுதான் வந்து எதனால எனக்கு ஒரு மாரல் வந்து மனசில் தோணும். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக அந்த பிளாக் ஹோல் இமேஜை பார்த்த உடனே தோணினது இதுதான். ஓகேயா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஹோப் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.